கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ ஜனங்களே, ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும் பொழுது, உங்களுடைய காரியங்களை எல்லாம் தடை பண்ணும் பொழுது, உங்களுக்கு சேர வேண்டியவைகள் எல்லாம் சேர விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தும் பொழுது, நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று நீங்கள் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாகிறீர்கள். காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது யுத்தமானது கர்த்தருடையதாக இருக்கிறது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுவதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்காக காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று. ஆம் தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை எல்லாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு துரிதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது நிலைத்து நிற்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்களா? நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? அது ஆசீர்வாதமாய் காணப்படாது. நீங்கள் அவர்களுக்கு பதிலுக்கு பதில், என்னுடைய எதிர்கால வாழ்வை அவன் அழித்து விட்டான், நான் நினைத்த காரியங்களை எல்லாம் எனக்கு சாதகமாய் வரவிடாதபடிக்கு ஏதோ ஒரு வகையில் என்னை தடுத்து நிறுத்திவிட்டான், அவனுக்கும் நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அந்த தீமைக்கு விரோதமாக தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்ள வேண்டாம். மாறாக, எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி யோபுவை போல் தேவனுக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார், உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குவார். இதுவரையிலும் தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்களே, உங்களிடத்திலே நன்றாக பேசிக்கொண்டு இருக்கிறவர்களே உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். உங்களால் எதுவும் பேச முடியாதபடி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அழிவை காண வேண்டும் என்று கூட நீங்கள் எண்ணம் கொள்ள வேண்டாம். மாறாக தேவனுக்காக காத்து கொண்டு இருங்கள். ஆண்டவரே, இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய காரியங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு சித்தமானவை நடைபெறட்டும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு ஜனங்கள் விழுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் யுத்தம் செய்யும் பொழுது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. போதும் என்று சொன்னால் கூட தேவனுடைய கோபம் அடங்கும் வரையிலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பார், உங்களை ரட்சிப்பார். நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் அவர் மீட்டு தருவார். எப்படி? இரட்டத்தனையாக யோபுவுக்கு கொடுத்தது போல. எப்பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் காத்திருக்கும் பொழுது, தேவன் செயல்படட்டும் என்று காத்திருக்கும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும். நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.